ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் யார் தெரியுங்களா? நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. தெய்வப்படியில் எங்க ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வது இல்லை. ஹல்லேலூயா. அவர் எப்படி நீதி உள்ளவராய் இருக்கிறாரோ, அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்ம விரும்புகிறார். ஆமென். அதனால தான் நம்மை கர்த்தர் எப்படி மாற்றி இருக்கிறார்னாக்கா, அவர் எப்படி நீதிபரராக இருக்கிறாரோ அவர் பிள்ளைகள் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சரியான வாழ்க்கை வாழ்வது, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது, எந்த காரியத்தை செய்தாலும் நீதியாய், அநியாயம் இல்லாமல், அக்கிரமம் இல்லாமல், மற்றவர்களுக்கு துரோகம் இல்லாமல், மற்றவர்களை வஞ்சிக்காம, ஆமென், தேவ பிள்ளைகளை நீதியாய், சரியாய், ஒழுங்காய் செய்வது தான். இப்படி பல அர்த்தங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ ஆண்டவர் எப்படி நீதி உள்ளவராய் இருக்கிறாரோ, அது பிள்ளைகளாக நீங்களும் நானும் நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு மனுஷர்கள் அநீதியை இழைத்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் அநியாயமான காரியங்களை செய்திருக்கலாம். நியாயமாக வர வேண்டிய ஆசீர்வாதம், நியாயமாக வர வேண்டிய நன்மை, நியாயமாக வர வேண்டிய சொத்துக்கள், நியாயமாக வர வேண்டிய உங்களுக்கு உரிமைகள், பல காரியங்கள் நீங்கள் இழந்து உங்களை மக்கள் வஞ்சித்து அநியாயம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அநியாயத்துக்கு பதில் அநியாயம் நாம் செய்யக்கூடாது. நமக்கு நீதி செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அவர் எனக்காக வழக்காடுவார். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் எனக்கு நீதி வழங்குவார் என்று சொல்லி உங்கள் நீதியில் நீங்கள் நிற்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 11ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அவர் நீதி உள்ளவர், அநியாயம் செய்ய மாட்டார். செப்பனியால வாசித்தோம். இங்க தாவீது சொல்றாரு, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. தெய்வப்படையில் நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் நீதிபரராக இருக்கிறதுனால அவர் பிள்ளைகளாக நீங்களும் நானும் நீதிமான்களாக காணப்படணும். நாம் செம்மையான வாழ்க்கை வாழும்போது, அவர் நீதியான வாழ்க்கை வாழும்போது தான் அவருடைய முகம் நம்ம பக்கம் நோக்கமாக இருக்கு. அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 129ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. ஆமென். கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அறுக்கிறவர். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம யோசிப்போம், அநியாயம் பண்ணுறதா, துன்மார்க்கமாக வாழ்கிறதானே, அநீதி செய்கிறது நல்லா இருக்கிறானே. இல்லைங்க, நாள் ஒரு நாளும் கர்த்தர் நமக்காக நீதி செய்வார். அவர் துன்மார்க்கருடைய கயிறுகளை அறுக்கிற கர்த்தரா. லூக்காதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே ஒரு அழகான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். சகரியாவை குறித்து சொன்ன ஒரு சாட்சி என்ன தெரியுங்களா? வாசிக்க கேட்போம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாயும் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். சகரியா எலிசபெத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சாட்சி. அவள் இருவரும் எப்படி இருந்தாங்களாம்? கர்த்தரிட்ட கற்பனைகளின் படியும், கட்டளைகளின் படியும், நியமங்கள் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இதுதாங்க, இந்த வாழ்க்கை தான் வாழணும். அதனால தான் எலிசபெத் மலடியா இருந்தா, சகரியா வயது சென்றவர் இருந்தார். ஆனால் ஆண்டவர் ஒரு அழகான ஜனங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்க ஒரு தீர்க்கதரிசியா யோவான் சானகனை கர்த்தர் கொடுத்தார் அல்லவா? தெய்வப்படையில் உங்கள் வாழ்க்கையிலும் நாம் நீதியில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்து, ஆமென், துன்மார்க்கருடைய கயிறுகளை அறுத்து நமக்காக அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் எப்படி நீதிபராக இருக்கிறாரோ நாமும் நீதிமான்களாக சின்ன சின்ன காரியத்திலும் உண்மையாக நீதியாக வாழ பழகிக்கொள்வோம்.
நிச்சயமாக கர்த்தங்களை ஆசீர்வதிப்பா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. கர்த்தரோ நீதிபரர். ஹல்லேலூயா. அவர் நீதியுள்ளவர். அவர் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீதியில் புரியப்படுகிற கர்த்தர் ஆண்டவரே. இப்போ கூட எங்களையும் கூட ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே உகந்த ஒரு நீதியில் அந்த பரிசுத்தத்தில் நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும், ஆசீர்வதி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகரியா எலிசபெத்தை போல நீதி உள்ளவர்களாய் காணப்பட உதவிச்சிங்கப்பா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் அநியாயம் பண்ணியிருப்பாங்கன்னா இவங்களுக்கு நீதி செய்வீராக, இவர்களுக்கு நீதி வருவதாக. ஆண்டவரே நியாயமாக வர வேண்டிய பணமோ சொத்தோ ஆண்டவரே உயர்வுகள் இயேசுவின் நாமத்தில் வருவதாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அவர் நீதி உள்ளவர், நீதி செய்வார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.